Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு மணக்க ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு சூடான சாதம், இட்லி, தோசை, கம்மஞ்சோறு, களி எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில இஞ்சி, பூண்டு, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சும்மா அந்த தண்ணி போறதுக்காக ஒரு பரட்டிட்டு அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமும் ஓரளவுக்கு வதங்கி வரணும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு. தக்காளி நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, வெந்து வந்ததுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்ததாக தாளிப்பு பார்த்துடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். அடுத்ததாக 20 சின்ன வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்க்குறேன். முருங்கைக்காய் 2 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதை சேர்த்து எண்ணெயில் லைட்டாக பரட்டிக்கோங்க போதும். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காய் வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். இதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கூடவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய மொச்சப்பயிறு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வெந்து வந்துடும். அடுத்ததாக புளி தண்ணி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு அதோட தண்ணி இங்கே சேர்த்துருக்கேன் வடிகட்டிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு, குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் இது எல்லாத்தையுமே சரி பார்த்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக குழம்பு எல்லாமே நம்ம கூட்டி வச்சதுக்கு அப்புறமா வேக வச்ச கருணக்கிழங்கு. இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்ததாக இதுக்கு இடையில நம்ம என்ன கருவாடு சேர்க்க போகிறோமோ அந்த கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கார்டில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஐர கருவாடு யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த டைப் ஆஃப் கருவாடு வேணாலும் இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது குட்டி கருவாடு அப்படிங்கிறதுனால சேர்த்துட்டு ஒரு 7 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க ருசியான கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்துக்குள்ளே இருந்து ஏற்கனவே சொன்னது போல் களி எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.